அதிமுக கூட்டணிக்கு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்தால் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என அழைப்பு விடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்துள்ளார். அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். வெளிப்படையா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடப்பாடி அழைப்பு கொடுக்கிறாரு. நீ எப்படியாவது ரத்தின கம்பளம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவமானப்பட்டோன்னு அவங்க கிட்ட போய் சொன்னாங்களா? அவரு அவமானப்பட்டு நிக்கிறாரு. அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு. ஒருத்தர் கூட்டணிங்கிறாரு, ஒருத்தர் நேருங்கிற. நாங்க கூட்டணி இல்ல, எங்க தலைமைங்கிறாரு. அவரு தான் அங்க அடிபட்டு இருக்காரு. எங்களுதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. அதே மாதிரியே